வணக்கம். அதாவது திமுக தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தை எப்படி கையாண்டுச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நெரேஷன் செக் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க. இவ்வளோ ஆணவத்தோடு நடந்துக்கிறாங்களே, அவங்களெல்லாம் பார்த்தா பாவமாக இல்லையா? எளிய மக்கள் இல்லையா அவங்கெல்லாம்? நீங்கள் திமுகவின் அராஜகத்தின் உச்சம் அப்படின்லாம் போட்டு பயங்கரமாக நெரேஷன் செக் பண்ணீங்க. கரெக்டாக? அது தப்பெல்லாம் கிடையாது. ஒரு எதிர்கட்சியாக எதிர் பாலிட்டிக்ஸ் பண்ணுறவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் மாற்றம்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? நீட்டு போராடுற மாணவர்களெல்லாம் அடித்து எடுத்துகிட்டு வண்டியில் ஏற்றிட்டு போவீங்க. இதுதான் நீங்கள் போராளிகளுக்கு தர மரியாதையா? இப்போ வரைக்கும் விஜய் அவர்கள் அந்த போராட்டமுக்கு மாணவர்களெல்லாம் போய் பார்க்கவே இல்லையே. நீங்கள் என்ன சொன்னீங்க? ஸ்டாலின் பார்க்கணும்ல, ஏன் பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு நெரேஷன் செட் பண்ணீங்கள்ல. இப்போ விஜய் போய் பார்க்கணும்ல, அட்லீஸ்ட் ஆதவர்ஜுனை ராஜ்மோகனாவது போய் பார்க்கணும்ல, ஏன் யாருமே போய் பார்க்கல? உண்மையிலேயே உங்களுக்கு துணிவு இருந்துச்சு அப்படின்னா 2016 இதே மாதிரியான ஒரு விஷயம் நடந்துச்சு. அப்போது அவங்க அவசர சட்டம் போட்டு +2 மார்க்கின் அடிப்படையில் தான் அந்த மெடிக்கல் சீட்டை ஃபில் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் அவசர சட்டம் போட்டு அதே மாதிரி மாணவர்களுக்கு +2 மார்க்கின் அடிப்படையில் மருத்துவ சீட் கொடுத்துருவீங்களா? சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி கொடுத்தீங்கன்னா முதல்ல வாழ்த்துற ஆள் நானாக தான் இருப்பேன். எங்க கதை அகர முதல தொட்டு தாடி கிளம்ப பிளட்